ஸோ லிவருக்கும் அதே தான். லிவருக்கு என்ன ரீசன்? நிறைய ட்ரிங்க் அடிக்கிறது, ஓவர் ட்ரக்ஸு. கிட்னியும் லிவரும் ஒரே மாதிரியான விஷயங்கள் தான். ஸோ இதனால் என்ன ஆகுது? ஜாண்டிஸ் வருது. ஜாண்டிஸ் நம்ம சரி பண்ணுறதுக்கு நிறைய மருந்துகள் இதில் தான் இருக்குது. கீழாநெல்லியெல்லாம் நிறைய பேர் ஒரு காலத்தில் கிண்டல் அடித்தாங்க, கீழாநெல்லியை அரைச்சி குடிக்கிறேன். ஆனால் இன்றைக்கி கீழாநெல்லியிலிருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பேட்டர்ன் பண்ணி அதை மருந்தாக கொடுக்குறாங்க. இதெல்லாமே நம்ம நாட்டில் எல்லாம் ஒரு வானசாஸ்திரமாக இருக்கட்டும், அந்த காலத்தில் நாம் கண்டுபிடிச்ச அற்புதமான விஷயம். இட் இஸ் கால்டு ரெவலேஷன். ஞானத்தினால் ஏற்பட்ட விஷயங்கள். நம்மளால் எல்லாத்துக்கும் கிளினிக்கல் எவிடன்ஸ் இருக்கா? ஏன் கிளினிக்கல் எவிடன்ஸ் வர்ற ஒரு மருந்து மறுபடியும் பேன் பண்ணுறாங்க? இதையும் நாம் யோசிக்கணும். ஸோ நாம் பெரிய எல்லாருமே நினச்சோம் அந்த மருந்து தான் எல்லாமே எல்லாத்துக்கும் தேவை தான். ஆனால் எந்த மருந்து உங்களை சரிப்படுத்துமோ, எந்த மருந்து போக போக மருந்துகளை குறைக்க முடியுமோ, எந்த மருந்து உங்களுக்கு பக்க விளைவு இல்லாமல் இருக்க முடியுமோ, எந்த மருந்து உங்கள் ஆரோக்கியத்தை அதிகப்படுத்துமோ அந்த மருந்து எடுத்துக்கொள்ளுங்கள். அது எதுவாக இருந்தாலும் சரி, அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. ஆனால் இந்த கேட்டகரியில் இருக்காங்கிறத பார்த்துக்குங்க. மருந்துகள் உங்களை குணப்படுத்தணும், போக போக மருந்துகளை குறைக்கணும், உங்கள் ஆரோக்கியம் மேம்படணும், உங்கள் நோய்கள் கட்டுப்படணும். இது பண்ணுமானா எந்த மருந்து வேணால் எடுக்கலாம், பக்க விளைவு இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்டுக்கோங்க. ஸோ இதுதான் சரியான தீர்வு. ஸோ லிவர் டிஸார்டர், கிட்னி ஃபெயிலியர், இந்த மாதிரி விஷயங்களை ஒரு முறை சரண்ஸ் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஒப்பீனியன் கேளுங்க. அது உங்களுடைய வாழ்க்கையை பெரிய மாற்றத்துக்கு உண்டாக்கும். உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை, வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் இன்டிகிரேட்டட் ஹாஸ்பிட்டல்.